ஹாய் ஹாய் சொல்லு சாமி. வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஒரு சின்ன ட்ரிப்பு திரிசூர் போகலான்னு பிளான் வச்சுருக்கேன். திரிசூரில் ஒரு ஜூ இருக்குது, அது முடிச்சு அப்படியே ஸ்நாகதீரம் பீச் போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களோட 3வது வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி. என் ஒய்ஃப் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா, இனி அவளை காட்டல. வாங்க கீழே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். சாமியா பேக் எடுத்து போட்டுக்க. ரெடி ஆகிட்டிங்களா? குக்கும் போகலாமா? இன்றைக்கி கேரளாவுக்கு நம்ம இந்த காரில் தான் போக போகிறோம். 1997 மாடல் மாருதி 800. வாங்க போகலாம். ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு. இங்கே 98 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போகலாம். முன்னாடி எட்டி பார்த்துட்டு இருக்க. வாங்க போய் யானை புலியெல்லாம் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பாலக்காட்டிலேருந்து போகிற வழியில் நவக்கரைங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. A to B. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபுளான ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல அருமையான இடம். உண்மையிலுமே சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வடக்கஞ்சேரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு டனல் இருக்கும். அந்த டனலோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா மறக்காமல் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். வேறு லெவல், உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க ரோடு. ஃபஸ்ட்டு திருச்சூர் ஜூக்கு ரீச் ஆகிட்டோம். மெயின் ரோட்லேயே நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கும். பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்கும், நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது போக பார்த்துட்டிங்கன்னா ஆனால் இன்றைக்கி நல்ல வெயில், அதுவும் இல்லாமல் நல்ல க்ரௌடு. டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் டிக்கெட் பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ் வாங்குறாங்க. நாங்கள் 2 பேருக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். பாப்பாவுக்கு டிக்கெட் கிடையாது, அதனால் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் நேராக உள்ளே போயிட்டோம். டிக்கெட் வாங்கியாச்சு, வாங்க ஜூக்கில் போகலாம். ஜூவில் என்னென்ன மாதிரி அனிமல்ஸ், என்னென்ன மாதிரி பேர்ட்ஸ்லாம் இருக்குங்கிறது நம்ம வந்து வேணால் பார்க்கலாம். மறக்காமல் அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஃபிஷ் அவுல். அது பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், முள்ளம்பன்றி. உண்மையாலுமே நான் 1வது 2வது பாடப்புத்தகங்கள் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேர்லேயே பார்க்குறேன். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும்தான் முள் இருக்குது, பின்னாடி ஃபுல்லாகவே வெட்டிட்டாங்க போல இருக்குது. பட் ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்தியன் ஜாக்கில். ஜூக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் இருக்கும், ஃபுல்லாகவே ஆர்ட் டிசைனாக இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பாருங்கள் ஹாக் டீர். அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நல்ல கூட்டங்க. இதோ வந்துட்டால நெருப்புக்கோழி. அது விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சுங்க. நாங்கள் அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே என்னென்ன மாதிரி மிருகங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். வந்திருக்கோன்னா ஹிப்போபோட்டாமஸ், நீர் யானை. வாங்க போய் பார்க்கலாம். பார்க்கில் புளியை தான் தேடிட்டு இருக்கோம். அங்கேருந்து புளியை தான் காணோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பார்ப்போம் வாங்க. டைகர் இருக்காங்க. இது பாருங்கள் ஈமு கோழி. இது நம்ம ஊர்லேயே கிடைக்கும் போல இருக்குது. இதுதான் எடுத்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. அப்பா பாகுபலியில் பார்த்த மாதிரியே இருக்குது, சரியான சைஸுங்க. பாருங்க கொம்பு, அப்பா பெருசு.
என்ன முஃபாசா தூங்கிட்டு கிடக்குது? உன்னை வச்சு ஹாலிவுட்டில் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ என்னடா படத்தை தூங்கிட்டு இருக்க? இதோ வந்துட்டால, இந்த டைகரை பார்க்கறதுக்கு தான் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்கேன். புலிக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா கறி போட்டுட்ருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு உருமுச்சு பாருங்கள். அப்பா அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அவுட்டு. என்னடா இங்கே எல்லோரும் வந்து பார்த்துட்டுருக்கான்னு பார்த்தா உள்ளே ஒரே ஒரு crocodile இருக்குது. அது பாட்டுக்கு சிவனேன்னு கிடக்குது. அது உண்டு, அது வேலையை உண்டுன்னு. அதுக்கப்புறம் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்ன ஒரு பார்க் இருக்கும். உண்மையாலுமே நல்ல ஒரு பார்க்கு தான். நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க குழந்தைங்களாம். என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி நல்லா ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இடம். இன்னுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடங்க. ஜூவை முடிச்சுட்டு வெளியே வந்து அப்படின்னா பாப்பாஸ் ஆடுன்னு ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஜூக்கு பக்கத்துலேயே. ரீசனபிளான ப்ரைஸு, நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல ஒரு ஃபுட்டுங்க. நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஹோட்டலு, சின்ன ரெஸ்டாரண்ட் தான், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதை முடிச்சுட்டு சேம் டே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே நாங்கள் ஸ்நேகதீரம் பீச் கிளம்பிட்டோம். அண்ணா கிளைமேட்டு பிச்சை உதறி வச்சு சரியான ஹாட்டு, செம்ம சூடுங்க உண்மையாலுமே. ஆனால் பீச்சுக்கு வந்தாச்சுன்னு யாரும் இறங்காமல் இருக்காங்க. என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லோரும்? வாங்க பீச்சு வந்தாச்சு. ஒன் டே ட்ரிப்பில் இப்போ நாங்கள் ரீச் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்நேகதீரம் பீச். ஆனால் செம்ம வெயிலுங்க, ஆனால் சரியான க்ரௌடாக இருக்குது. நல்லா இருக்காண்ணா பிளேஸ். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுங்க இந்த இடம். கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்மளாம் பேர் எழுது இல்லையா, அதுமாரி எல்லோரும் பண்ணுறது நாமளும் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனால் ஆஃப் டே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடங்க. நீங்கள் மதியானத்துக்கு மேலே கிளம்புனீங்கன்னா 7-8 மணி வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு வரதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இது. ஒரு ஃபேமிலியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு ஒரே நாளில் முடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. நல்லபடியாக எனக்கு ஒரு பிளான் போச்சு. ஸ்நேகதீரம் பீச்சும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக கேரளா ட்ரிப் முடிஞ்சிச்சு. நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டு பசியில் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ட்ரிப்பு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.